வணக்கம். சோழர்கள்னு சொன்னாலே நமக்கு தஞ்சை பெரிய கோயிலும் கங்கை கொண்ட சோழபுரமும் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா அவங்களோட வரலாறு அதோட முடிஞ்சிடுறதில்ல. அது கடலையும் தாண்டி ஈழத்து மண்ணுலயும் ரொம்ப ஆழமான தடயங்களை பதிச்சிருக்கு. இன்னைக்கு நாம அதிகம் பேசாத ஆனா ரொம்பவே முக்கியமான அந்த அத்தியாயத்தை பத்தி தான் விரிவா தெரிஞ்சுக்க போறோம். சரி, உங்களுக்கு ஒரு கேள்வி. ஈழத்த ஆண்ட சோழ மன்னர்கள்னு சொன்னா உங்க மனசுக்கு முதல்ல யார் வராங்க? நிறைய பேருக்கு ராஜராஜ சோழன் பேர் தான் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? ஆனா உண்மை என்னன்னா, அவருக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஈழத்தோட வரலாற்றோட ரொம்ப நெருக்கமா இருந்த சோழ மன்னர்களோட கதைகள் நிறையவே இருக்கு. வாங்க அந்த சரித்திர பக்கங்களை ஒன்னொன்னா புரட்டி பார்க்கலாம். சோழர்களுக்கும் ஈழத்துக்கும் இருந்த இந்த உறவு இருக்குதே, அது திடீர்னு ஒரு நாள் போர்ல ஆரம்பிச்சதில்ல. பல 100 வருஷங்களா வெற்றி, தோல்வி, நட்பு, பகைன்னு ரத்தமும் வியர்வையும் கலந்து உருவான ஒரு பெரிய கதை அது. சிங்கள வரலாற்று நூலான மகாவம்சம் மாதிரியான பழைய ஆவணங்கள் கூட இந்த தொடர்பு எவ்வளவு பழசுன்னு நமக்கு சாட்சி சொல்லுது. நம்மளோட இந்த வரலாற்று பயணத்துல நாம முதல்ல சந்திக்க போற மன்னர் மனுநீதி சோழன்னு சொல்லப்பட்ட எல்லாளன். ராஜராஜ சோழன் காலத்துக்கெல்லாம் பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே ஈழத்த ஆண்டவர் இவர். இவரோட அடையாளம் அவரோட படைபலம் கிடையாது, அதுக்கும் மேல தராசு மாதிரி நீதி தவறாத அவரோட ஆட்சிதான். இங்க பாருங்க, இந்த வாசகம் எவ்வளவு ஆழமானதுன்னு யோசிச்சு பாருங்களேன். உங்க எதிரியே உங்களோட நேர்மைய ஒரு சரித்திரமா எழுதி வச்சா அதை விட ஒரு பெரிய சர்டிபிகேட் வேற என்ன இருக்க முடியும்? சிங்கள மக்களோட புனித நூலான மகாவம்சம் கூட எல்லாளனோட ஆட்சிய தர்மத்தின் ஆட்சின்னு தான் சொல்லுது. இது ஒன்னே போதும் அவரோட பெருமைய சொல்ல. எல்லாளனோட ஆட்சிக்கு எதிரா தெற்குல இருந்து துட்டகை முனு அப்படிங்கிற ஒரு சிங்கள இளவரசர் பெரிய படையோட வர்றாரு. ஆனா வரலாறு இத வெறும் இனப்போரா பாக்கல. 2 பெரிய வீரர்களுக்கு நடுவுல நடந்த ஒரு தர்ம யுத்தமா தான் பாக்குது. போர்ல எல்லாளன் வீரமரணம் அடைஞ்சதும் துட்டகை முனு என்ன செஞ்சாரு தெரியுமா? அவரே எல்லாளருக்கு ஒரு நினைவிடம் கட்டி அந்த வழியா போறவங்க எல்லாரும் மரியாதை செலுத்தணும்னு உத்தரவு போட்டார். சரி, இப்போ எல்லாளன் காலத்துல இருந்து நம்ம டைம் மிஷின்ல ஏறி சில நூற்றாண்டுகள் முன்னாடி போவோம். சங்க காலத்தோட மிக முக்கியமான சோழ மன்னனான கரிகாலன் காலத்துக்கு. அவரோட ஈழப் படையெடுப்பு வெறும் ஒரு இராணுவ வெற்றியில மட்டும் முடியல, அது ஒரு பிரம்மாண்டமான உருவாக்கத்துக்கும் ஆரம்பமா இருந்துச்சு. ஆமாங்க, 12,000 ஈழத்து படையெடுப்புல ஜெயிச்ச கரிகாலன் தன்னோட 12,000 போர்க்கைதிகளை சோழ நாட்டுக்கு கூட்டு வர்றாரு. இந்த நம்பரே அந்த படையெடுப்பு எவ்ளோ பெருசுன்னும் அது மூலமா எவ்ளோ பெரிய மனித சக்தி கிடைச்சதுன்னும் நமக்கு காட்டுது. அந்த 12,000 பேரையும் வச்சு என்ன செஞ்சாங்க? கரை புரண்டு ஓடுற காவிரிய அடக்கி ஒரு இன்ஜினியரிங் அதிசயத்தை உருவாக்குனாங்க. ஆமா, 2000 வருஷம் கழிச்சும் இன்னைக்கும் கம்பீரமா நிக்கிற நம்ம கல்லணை அந்த ஈழத்து போர்க்கைதிகளோட உழைப்புல கட்டப்பட்டதுதான். ஒரு போரோட விளைவு ஒரு நாகரிகத்தோட அடையாளமாவே மாறிடுச்சு. சிம்பிளா சொல்லணும்னா, ஈழத்துல கிடைச்ச ஒரு இராணுவ வெற்றி தமிழ்நாட்டுல ஒரு விவசாய புரட்சிக்கு அடித்தளமா மாறிச்சு. இது சோழர்களோட தொலைநோக்கு பார்வைக்கும் மனித சக்தியை எவ்வளவு ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தியிருக்காங்கிறதுக்கும் ஒரு சூப்பர் உதாரணம். கரிகாலனுக்கு அப்புறம் பல நூற்றாண்டுகள் கழிச்சு சோழ சாம்ராஜ்யத்தோட பொற்காலம் தொடங்குது. அந்த சகாப்தத்தோட நாயகன் வேற யாரு? நம்ம மாமன்னன் ராஜராஜ சோழன் தான். இவரோட காலத்துல தான் ஈழம் சோழ பேரரசோட ஒரு பகுதியா, ஒரு மாநிலமாவே மாறுச்சு. ஈழத்தோட வடபகுதியை கைப்பத்தின ராஜராஜன் அதுக்கு மும்முடி சோழ மண்டலம்னு பேர் வச்சாரு. இது சும்மா ஒரு பேர் மாத்திர விஷயம் கிடையாது. அது வரைக்கும் தனி நாடா இருந்த ஒரு பகுதி இனிமே அதிகாரப்பூர்வமா சோழ பேரரசோட ஒரு மாநிலம், ஒரு அங்கம் அப்படின்னு அறிவிக்கிற மாதிரி இது. கிபி 993ல தொடங்கின இந்த படையெடுப்பு அப்போ அனுராதபுரத்தை ஆண்ட 5ஆம் மகிந்தனை தோற்கடிச்சதோட உச்சத்தை தொடுச்சு. இதோட விளைவு என்னன்னா, ஈழத்தோட வடபகுதி முழுக்க சோழர்களோட நேரடி கட்டுப்பாட்டுக்கு வந்து மும்முடி சோழ மண்டலம் உருவாக்கப்பட்டது. இந்த வெற்றிக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு? மன்னன் 5ஆம் மகிந்தன் தெற்கு பக்கம் தப்பிச்சு ஓடிட்டாரு. சிங்கள அரசர்களோட மணிமுடி மாதிரியான புனித சின்னங்கள் கைப்பற்றப்பட்டுச்சு. நிர்வாகத்துக்கு வசதியா இருக்கணும்னு தலைநகரத்தை அனுராதபுரத்திலிருந்து பொலன்னறுவைக்கு மாத்தி அங்க ஒரு முழுமையான சோழ நிர்வாகத்தை செட்டப் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 77 வருஷம், அதாவது ஒரு தலைமுறையை விட அதிகமான காலம் நடந்த இந்த நேரடி சோழர் ஆட்சி ஈழத்தோட நிர்வாகம், மதம், பொருளாதாரம், கலைன்னு எல்லாத்துலயும் ஒரு நீங்காத தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அது என்னென்னு சுருக்கமா பார்க்கலாம் வாங்க. நிர்வாகத்தை எடுத்துக்கிட்டா சோழ நாட்டுல இருந்த மாதிரியே மண்டலங்கள், வளநாடுகள்னு பிரிச்சு ஆட்சி செஞ்சாங்க. மதம்னு பார்த்தா பொலனூர்வேல இன்னிக்கும் பார்க்க முடியற அற்புதமான சிவன் கோவில்கள் எல்லாம் கட்டப்பட்டது இந்த காலத்துல தான். சோழர்களோட காசுகள் புழக்கத்துக்கு வந்தது, பொருளாதாரம் அவங்க கட்டுப்பாட்டுல இருந்ததை காட்டுது. ரொம்ப முக்கியமா திராவிட கட்டிடக்கலை ஈழத்துல ஆழமா வேரூன்ற ஆரம்பிச்சது.
ஆக ஈழத்துல சோழர் ஆட்சின்னு நாம பார்த்தது வெறும் படையெடுப்பும் ஆதிக்கமும் மட்டும் கிடையாது, அது ஒரு ஆழமான சிக்கலான கலாச்சார பரிமாற்றம் நடந்த கதை. இந்த விளக்கத்தோட இறுதியில நாம முதல்ல ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம். எல்லாளனோட நீதிய அவரோட எதிரிகளே புகழ்ந்து எழுதுறாங்க. இத பாக்கும்போது ஒரு கேள்வி வருது. வரலாறுங்கிறது எப்போதுமே ஜெயிச்சவங்க எழுதுற ஒரு பக்க கதைதானா, இல்ல உண்மையான தர்மத்துக்கும் நீதிக்கும் காலத்தை தாண்டியும் எதிரிகளோட வரலாற்றிலையும் கூட ஒளி வீச முடியுமா? நீங்களே யோசிச்சு பாருங்க.